வாழ்க்கைய ஒரு போட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கான அந்த வெற்றி அடைகிறதுக்கான அத்தனை வழிகளையும் நாம கையாளுவோம், அத்தனை முயற்சிகளையும் நம்ம எடுப்போம், எல்லா எஃபர்ட்ஸையும் நம்ம போடுவோம். ஆனா என்னதான் பண்ணினாலும் எல்லா சமயமும் வெற்றி நமக்கே கிடைக்கும் அப்படிங்கிறது இல்ல. சில சமயங்கள்ல வெற்றி அப்படிங்கிறது நம்ம கூட நம்மளுடைய எதிரிகள் நம்ம கூட போட்டி போட்ட அந்த போட்டியாளர்களுக்கு போகலாம். ஆனா உண்மையிலேயே ஒரு வெற்றியாளருடைய உண்மையான ஒரு முயற்சி, உண்மையான ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது இந்த வெற்றியை இழந்த அப்புறம் அந்த இழப்பு, அந்த தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன், ஒரு பிசினஸ் மேன், ஒரு ஆண்டர்பிரனர் எப்படி இந்த டிஃபீட்டை ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு சுவையான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். சஞ்சீவ் சித்து அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் செட்டில் ஆன ஒரு இந்தியன். இவர் ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல வேலையில, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தவர் தான். ஒரு நல்ல சம்பளத்தோட இந்த வேலையில கல்யாணம் பண்ணிட்டு மனைவி குழந்தைகள் அப்படின்னு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு டயத்துல தன்னுடைய வேலையை விட்டுட்டு ஒரு பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிக்கிறார். 1988 i2 டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிக்கிறார். இந்த கம்பெனியுடைய சாஃப்ட்வேர் எதை பேஸ் பண்ணதுன்னா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியுடைய செயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது இந்த உலகம் முழுக்க சரக்குகளை அனுப்பக்கூடிய கம்பெனிக்கான தேவையான ஒரு சாஃப்ட்வேரை இவர் உருவாக்கி அதை இந்த கம்பெனி மூலமா லான்ச் பண்றாரு. இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு இவர் பண்ண ரிசர்ச் மூலமா இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் அன்னைக்கு ஒரு மிக மிக அவசியமான ஒரு விஷயமா இருந்தது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு ஆரம்பிச்சாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த சாஃப்ட்வேரும் பயங்கரமான சக்சஸ்ஃபுல் ஆச்சு. வேர்ல்டு லெவல்ல அத்தனை லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியும் இவருடைய சாஃப்ட்வேரை தேடி பிடிச்சு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவரோட பிசினஸ் டைப் பண்ணிக்கிட்டாங்க. இவருடைய பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு நீட் ஆஃப் தி ஆரா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் இவர் கூட பிசினஸ் பண்ணாங்க. ஒரு மோனோபோலியா இவர் இந்த பிசினஸ்ல இருந்தாரு. பட் எதுவா இருந்தாலும் ஒரு தேவை இருக்குன்னு தெரிஞ்சப்போ அதுக்கு போட்டியாளர்களும் வரத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி இவருடைய பிசினஸ்லயும் சில காம்படிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அந்த காம்படிஷன் அப்படின்னு வரும்போது நம்ம எய்ம் பண்ணக்கூடிய, இந்த பிச் பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாமே நமக்கு தான் கிடைக்கும்னு இல்லைங்க. சில சமயங்கள்ல அது நம்ம கைவிட்டு போய் நம்மளுடைய போறது நியாயம் தான் இல்லையா? அந்த மாதிரி சில சம்பவங்களும் இவருக்கு நடந்துச்சு. பட் அப்பெல்லாம் இந்த வெற்றி, அந்த பிசினஸ் இவர் கையை விட்டு அந்த காம்படிட்டருக்கு போனாலும் இவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு. நம்மளை விட்டு இந்த பிசினஸ் போயிடுச்சு, அந்த காம்படிட்டருக்கு அந்த சக்சஸ் கிடைச்சிருச்சு அப்படின்றப்போ அந்த சக்சஸ் அந்த காம்படிட்டருக்கு முழுமையா இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த சஞ்சீவ் சித்து பண்ணதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இது கன்னிங்கா இருந்தாலும் ஒரு ஆண்டர்பிரனரா இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியும் இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தின ஒரு சம்பவத்தை தான் இந்த சஞ்சீவ் சித்து பண்ணாரு. இந்த சஞ்சீவ் சித்து தனக்கு தான் எதிர்பார்த்து கிடைக்காத பிசினஸுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்னா, அந்த பிசினஸ், அந்த கான்ட்ராக்டை கொடுத்த அந்த கம்பெனிக்கு ஒரு மெயில் அனுப்புவாராம். என்ன சொல்லி அந்த மெயில் அனுப்புவார் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க இந்த பிசினஸ் நீங்க எங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும், பட் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். ஆனா நாங்க இந்த காரணத்தினால இந்த சர்வீஸ் எல்லாம் இந்த காஸ்ட்ல நாங்க உங்களுக்கு பண்ணித்தரோம்னு சொல்லியிருந்தோம். பட் இப்ப அவங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த சர்வீஸை இந்த காஸ்ட்ல உங்களுக்கு பண்ணி தராங்களான்னு பாருங்க. அது போக நாங்க இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுப்போம், இதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க அவங்க கிட்ட வேலை வாங்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி சர்வீசஸ்ல நீங்க அவங்க கிட்ட வாங்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க விட்டுறாதீங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் கரெக்டா வாங்குங்க, அவங்க கரெக்டா பண்றாங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புவாராம். அதாவது உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுது, சுருக்கமா சொன்னா அது போட்டு கொடுக்குறது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உண்மைதாங்க. இவர் அந்த கம்பெனிக்கு, அந்த போட்டி கம்பெனியை பத்தி போட்டு தான் கொடுக்குறாரு. ஆனா அதே சமயம் அவர் சொன்னதுல தன்னுடைய வெற்றியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவனுக்கு அந்த வெற்றி கிடைச்சாலும் அந்த வெற்றியை முழுமையானதா இருக்க விட மாட்டேன், நான் இந்த பிசினஸை இப்படி பண்றேன், அவனும் இப்படி பண்றானா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு தொழில் தர்மத்தையும் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் அவனுடைய சக்சஸையும், அவனுடைய கேரக்டரையும், அவனுடைய லைஃபையும் டிஃபைன் பண்ணும், டிட்டர்மின் பண்ணும். ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியும் வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்றது. இதுக்கான குறுக்கு வழி எல்லாம் இல்லைங்க. ஒரு எதிராளிக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த குறுக்கு வழியில அந்த வெற்றியை தடுக்கிற முயற்சி இல்லை. அந்த வெற்றியை முழுமையா ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ஒரு நேர்மை இருக்கணும். நேர்மையான வழியில அந்த வெற்றியை முழுமையா இருக்கக்கூடாது. அதாவது காம்படிஷன், அந்த
பிசினஸ் கையை விட்டு போனாலும் ஐ வில் ஸ்டில் பி இன் த காம்படிஷன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பிடிவாதம், அந்த ஒரு வீம்பு, அந்த ஒரு முயற்சி, அதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கான ஒரு இது. என்னைக்குமே தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. வெற்றி உங்க கையை விட்டு போனாலும் அந்த வெற்றி எதிராளிக்கு முழுமையானதாக இருக்கக்கூடாது. அதுக்கு நேர்மையான வழியில என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுங்க. அந்த முயற்சியை விட்டுறாதீங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.